ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க. பொள்ளாச்சி பக்கம் போயிட்டுருக்குறோம். ஆனைமலை மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த உக்கடம் பாலம் மேலே தான் ஏறிட்டுருக்குறோம். இந்த பாலம் கட்டினதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாலத்து மேலே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். எப்பயுமே பொள்ளாச்சி ஆனைமலை ரோடுனா ஒரு ஸ்பெஷல் தாங்க, சும்மா சொல்லவே முடியாது. ரெண்டு சைடும் மரங்க செம்மையாக இருக்குது. இந்த முன்னாடி நம்ம கோயம்புத்தூரில் கூட அந்த மேட்டுப்பாளையம் ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். மேட்டுப்பாளையம் ரோடு ஊட்டி போகிற வழி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போகும்போது அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலுங்க. நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் செம்மையாக இருக்குது. ரெண்டு சைடும் மரங்களும், அந்த ரெண்டு சைடு இருக்கிற மரங்களும் அப்படியே நல்லா பெருசாக வளர்ந்து அந்த ரோடு, அந்த சூரிய வெளிச்சமே அந்த ரோட்டு மேலே படாத அளவுக்கு சென்டரில் எப்படி மூடி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு பந்தல் மாதிரி போட்டு ரொம்ப அழகு ரசிச்சுட்டே போனோம் நாங்கள். ஸோ இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற மரங்கள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. இந்த வழியில் வரும்போது அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம ஆனைமலை மாசாணி அம்மன் கோயில் என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இப்போ மாசாணி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் இப்போ ரீசெண்டாக நடந்ததுங்க. இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு 3 வாரம் தான் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கூட்டமே இருக்காது அப்படின்னு வந்தோம். ஆக்சுவலாக இன்னைக்கு சண்டே, அதனால அவ்வளோவா பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டா வந்தோம். பட் இங்கே நிறையா கூட்டம். பிகாஸ் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சது இல்லைங்களா, அதுக்கு வர முடியாதவங்க எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க சண்டே இந்த மாதிரி ஹாலிடேஸ் டைமில். அது மட்டும் இல்லை, இப்போ ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டவங்களும் அந்த பக்தர்களும் அவங்களும் போகிற வழியில் விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நிறைய ஐயப்ப சாமி பக்தர்கள் தான் இருந்திருந்தாங்க. மாலை போட்டு அவங்களும் எல்லாம் வந்திருந்தாங்க. செம்ம கூட்டங்க. காரை பார்க் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே நாங்கள் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா க்யூ இருக்குது. 100 ரூபாய் டிக்கெட்டு, 50 ரூபாய் டிக்கெட்டு, 25 ரூபாய் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு க்யூ இருக்குது. அதுக்கப்புறமா ஃப்ரீ தரிசனமும் இருக்குது. நம்ம 50 ரூபாய் டிக்கெட்டில் நின்னோம். பட் அதுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த மாதிரி க்யூவில் நின்று போகிறது. அது ரொம்ப ஒரு நல்லா தான் இருந்தது. மக்கள் எல்லாருமே நல்லா அமைதியாக போனாங்க. அது பெரிய விஷயங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த தடவை. மெயின்டெனன்ஸ் எல்லாம் இது பார்த்தீங்கன்னா முன்னாடி நுழைவாயில் கோபுரத்துடைய முன்பகுதி. ஸோ இங்கே வீடியோ எடுக்கிற கூட என்னால் முடியல, அவ்வளோ கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இருந்தாலும் மக்கள் எல்லாம் வெயில் எல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூடமெல்லாம் சுற்றி போடுவாங்க. சூடம் வச்சுட்டு விளக்கு வைப்பாங்க, அப்புறம் உப்பு போடுவாங்க, அப்புறம் எலுமிச்சம்பழம் எல்லாம் சுற்றி போடுவாங்கங்க. யாராவது உடம்பு சரியில்லாதவங்க இருந்தாங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் எல்லாம் சுற்றி அங்கே முன்னாடி போட்டு போவாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது காலில் மிதிச்சா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். அப்புறமா இப்போ கிளி ஜோசியம் எல்லாம் எலி ஜோசியமாக மாறிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை கிளி எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் பேன் பண்ணதுனால கிளிக்கு பதிலாக எலியை பயன்படுத்துகிறாங்க. இந்த எலிக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க இந்த மாதிரி அப்படின்னு தான் தெரியல. இவங்க சொல்கிறது அவங்க எப்படி அந்த எலி புரிஞ்சுக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் ரொம்ப அழகாகவே ட்ரைனிங் கொடுத்து இதை வேடிக்கை பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நல்லா அழகாக வேடிக்கை பார்த்து நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் புளி சாதம் வாங்கிட்டு வந்திருந்தோம். பிரசாதமாக ஒரு புளியோதரை வாங்கிட்டு வந்திருந்தோம் கோயிலில் இருந்து. ஸோ அது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நாங்கள் காரை நிறுத்தினோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்னந்தோப்பில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் ரசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு யாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த வழியில் போகும்போது யாரெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்து. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடம் பாருங்களேன், செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே மெதுவாக ஸ்லோவாக போயிட்டே இருந்தோம். எப்பயுமே இயற்கையை ரசிக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அதே மாதிரி எப்பயுமே பொள்ளாச்சி ஆனைமலை ரோடு அப்படின்னா உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது இந்த வழி தாங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் மரங்களும் ஃபுல்லாக சூழ்ந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய ஒரு மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களே செம்மையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.